ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா சோள மாவு சோர்க்கம் சீரியலில் வச்சு செட்டு தோசை எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டி கொடுக்கும். இதில் நிறைய நார் சத்து அதிகமாக இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி, சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாதபடி இது பார்த்துக்கும். நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸான இந்த மாதிரி சோள மாவை யூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிகளை பண்ணாக்கா ரொம்ப பெனிஃபிட்ஸ், ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சுகர் ஜாஸ்தி ஆகாது, வைட்டமின்ஸ் நிறைய இருக்கும் இதில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதில் ஒரு விதம் இன்றைக்கி சோள தோசை பண்ணி காட்ட போகிறேன். எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ சோள மாவை எடுத்துட்டு கட்டி இல்லாத கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்க்கணும். அந்த விப்பரில் நல்லா கலந்து விட்டாக்கா கட்டி இல்லாமல் வரும். ஒன்ஸ் மாவு ரெடி ஆன உடனே அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற விரும்ப வெஜிடபிள்ஸை சேர்க்கலாம். நீங்கள் அதில் நான் இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, கேரட் துருவல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு, சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்துருக்கேன். தவா சூடான உடனே தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி குட்டி குட்டியாக இந்த மாதிரி தோசை வாத்தாக்கா சூப்பராக இருக்கும் செட்டு தோசை. இல்லை இந்த மாதிரி சின்னதாக வாக்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பெருசாக தான் வாத்து சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக எல்லா பசங்க விரும்பி சாப்பிட்றாங்கோ, பெரியவாளுக்கு சின்னவாளுக்கு எல்லாருக்குமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும். இது கூட நீங்கள் காரசாரமாக சட்னி பண்ணி சாப்பிட்லாம், இல்லை சட்னி பொடி சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அது சைடில் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இது கூட நான் வெஜ்ஜீஸ், வெள்ளரிக்காய், கேரட் எல்லாம் கூட வச்சு கொடுத்துருக்கேன். சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க இல்லையா? பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடி சந்திக்கலாம். Until then, take care. Bye bye.